ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி 2 விதமான நல்ல சாஃப்டான அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம அப்படியே சேர்க்க முடியாது. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் தூசி மண் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வெள்ளை தண்ணியை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு கூட வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் அந்த சூட்டோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ இது கூட இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து செய்கிறதுனால அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பாலும் நான் மொத்தமாக சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். கூட வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இதை அப்பமாக சுட்டு எடுத்துடலாம். அப்பம் சுட்டு எடுக்கிறதுக்கு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் விட்டுருங்க. ஒரு 30 நொடி அப்படியே விட்டுருங்க. அது நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். எலும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் எடுத்துருங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்டியான அப்பம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீத இருக்க மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, பச்சரிசி மாவு. கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் தூசி மண் இருக்கும், அதனால் கட்டாயம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணியை மொத்தமாக சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட அப்பம் இன்னும் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ மாவு ரொம்பவும் திக்காக இல்லாத மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இல்லாத மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை மாவு உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்தால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடும்போது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்பம் எண்ணெய் குடிக்காது, கடையில் போய் அடியில் ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துடலாம். அப்பம் ஊற்றுறதுக்கு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும்
ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் விட்டுருங்க. ஒரு 30 நொடி விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா எலும்பி வரும். எலும்பி வந்ததும் ஒரு சைடு அப்படியே திருப்பி விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு சைடு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. மிதமான தீயிலே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்பத்தை சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான அரிசி மாவு அப்பம் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த 2 விதமான அப்பம் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.